ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ஸ்பேஸில் 2 பேர் மாட்டினுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஓவராலாக நியூஸில் எல்லாமே பரவிட்டு இருக்கு. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது ஏன் அங்கே போனாங்க, ஏன் அங்கே மிதந்துனுக்கிறாங்க, அவங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா போயிங் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து உருவாக்குன ராக்கெட் மூலயமா பூமிக்கு மேலே, அதாவது பூமிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிராவிட்டின்றது இருக்காது. ஸோ அதனால் அங்கே போனவங்கெல்லாம் மிதந்துன்னு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துக்கு வந்து நிறைய பேர் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி போனவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா கல்பனா சாவ்லா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறைய டைம் போயிட்டு வந்தவங்க யார் அப்படின்னா சுனிதா வில்லியம்சன் அப்படின்றவங்க வந்து ரெண்டு தடவை போயிட்டாங்க. இப்போ 3வது தடவை போகும்போது தான் மாட்டின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பூமிக்கு மேலே கிராவிட்டி இல்லை அப்படின்றனால அங்கே போகிற பொருள் இப்போ லைக் வந்து ஒரு பென்சில், ஒரு பேனா நம்ம போனோம் அப்படின்னா கூட மொத்தமாக மிதந்து தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் எல்லா நாடுகளுமே சேர்ந்து பூமிக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒன்று வந்து அமைக்கிறாங்க. அப்படி அதாவது எப்படின்னா நான் இமேஜில் காமிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸை வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதாவது இந்த பூமிக்கு மேலே வந்து மிதந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 3 month ஒன்ஸ் இல்லை 1 month ஒன்ஸ், 3 months 6 months அந்த மாதிரி எப்பயோ ஒன்று இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் 3 பேர் போயிட்டு வருவாங்க. அப்படி போகிறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மட்டும்தான் கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு நம்ம சார்ஜ் பண்ணோம். எவ்வளோன்னா $56 மில்லியன் வந்து நம்ம கொடுத்தாதான் ஒரு ஆளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தான் அங்கே கூட்டு போவாங்க. அதாவது $56 மில்லியன் கொடுக்கணும். அப்படி 2 பேர் 3 பேர் போனாங்க அப்படின்னா ஸோ காஸ்ட் அதிகமாகுது. ஸோ அங்கே என்ன போய் பண்ணுவாங்க, எதுக்காக அப்படி போகணும் அப்படின்றது உங்களுடைய கொஷின் வந்து எனக்கு புரியுது. ஏன் அப்படின்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனையும் அங்கே இருக்கிற இந்த என்வாரன்மெண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காகவும் ஒரு அட்வென்ச்சர் மாதிரியும் போகிறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு போகிறதா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போது நாசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யாவிலேருந்து தான் மொத்தமாக போகிறாங்க. ஸோ ராக்கெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா $56 மில்லியன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்துட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க நாசா கிட்ட. என்னன்னா அதாவது ரஷ்யா மட்டுமே கொடுத்துட்டு இருக்குது, நாங்கள் ஏதாவது ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் மட்டும் நடத்திட்டு இருக்குது இந்த மாதிரி போயிட்டு வரதுக்கு. பட் அதுக்கு காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. நாங்கள் ப்ரைவேட்டாக ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாசாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவை தாண்டி அமெரிக்காவோட சப்போர்ட்டில் ஓகே நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கான கான்ட்ராக்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இடத்த செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 4-5 கம்பெனியில் இப்போ நம்ம ஓவராலாக எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் ஃப்ளைட் வந்து போயிங் அப்படின்ற ஒரு கம்பெனியோடைய தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளைட் போயிட்டு இருக்குது. அதே ஃப்ளைட்டோடைய கம்பெனிஸை வந்து இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவல் பண்ணுறாங்க நாசா. அதாவது என்னென்னா போயிங் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு இந்த ராக்கெட்டை வந்து குறைந்த செலவில் போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதாவது நாசா வந்து நாசா வந்து சொல்லிடுறாங்க. இவங்களும் ரெடி பண்ணுறாங்க. கடந்த 10 வருஷமாக 2010லேருந்து 2017 தான் இவங்களோட டார்கெட். 2017 நம்ம ராக்கெட்டை லான்ச் பண்ணோம். அதாவது பூமிக்கு மேலே அந்த ஸ்பேஸில் போயிட்டு அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போய் பார்க்கணும், விசிட் பண்ணணும். பார்த்துட்டு அங்கே ஒரு 9 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பியும் கொண்டு வந்து பூமியில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக கடந்த 7 வருஷமாக உழைக்கிறாங்க. 2017 ஃபஸ்ட்டு தடவை லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அது ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இறக்கிறாங்க. திருப்பியும் ஒரு 15 days எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் போகிறாங்க, அப்பயும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி இறக்கிறாங்க. ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 years எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பக்காவாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு 2020 லான்ச் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்பயும் ஒரு சில கோளாறு லைக் வந்து ஒரு சில எரர் இருக்குது அந்த டிவைஸில் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கேன்சல் பண்ணாங்க. அப்போ 2021 அப்போ 2022 ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபெயிலியரை தாண்டி 2024 சக்ஸஸ்ஃபுல்லாக மே 7 லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொன்ன நிலமையில அந்த மே 7 லான்ச் பண்ண போகும்போது திருப்பி இன்னொரு ஃபெயிலியர் வருது. கடைசி ஒரு 3 செகண்டில் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டு வேறங்க வெளியே வர சொல்கிறாங்க. யாருன்னா 2 பேர் அனுப்புகிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா ஆல்ரெடி கல்பனா சாவ்லாக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளிக்கு அசால்ட்டாக அப்பப்போ போயிட்டு வருது யாருன்னா சுனிதா
வில்லியம்சன் அப்படின்றவங்க வந்து போயிட்டு வராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வில்மோர் அப்படின்றவர். ஸோ வில்மோர் அப்படின்றவர் இப்போ தான் ரீசெண்டாக போகிறாரு. பட் தான் ஒரு பெண்மணி ஒரு லேடி வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு வராங்கன்னா கல்பனா சாவ்லாவுக்கு அப்புறமா சுனிதா வில்லியம்சன் தான். ஸோ இவங்களை வந்து ரொம்பவே போற்றத்தக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து போயிட்டு வராங்க. இது 3rd டைம் போகிறாங்க. ஸோ அவங்களும் புதுசாக போகிற வில்மோர் இவங்க 2 பேரையும் சேர்த்து இந்த புதுசாக அதாவது ப்ரைவேட்டாக எடுத்துருக்கிற கம்பெனி ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறோன்னு சொன்ன கம்பெனி வந்து உள்ளே லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க 2 பேரை வந்து அமுச்சுடலான்னு சொல்லிட்டு ராக்கெட்டில் ஏற்றுறாங்க. கடைசி ஒரு 3 செகண்டில் 2024 மே 7ஆம் தேதி ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் இறக்குறாங்க. ஸோ ஒரு தடவை 2 தடவை 3 தடவை இல்லை, கிட்டத்தட்ட 5-6 தடவை ஃபெயிலியர் ஆகிருக்கு அதை லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதி லான்ச் பண்ண வேண்டிய அந்த ப்ரோக்ராமை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜூன் 5th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டு பக்காவாக ரெடி பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட பூமியிலேருந்து 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அது போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 25 மணி நேரம் ஆகுதுங்களாம். பர் டேக்கு வந்து 24 hours 25 மணி நேரம், அதாவது ஒரு நாள் கடந்து அந்த இடத்துக்கு போகுது. எந்த இடத்துக்குன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு போகுது. ஸோ இது எப்படி போகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த ராக்கெட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு ஸ்பேஸில் வந்து அந்த டிவைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிவைஸோட இந்த ராக்கெட் போய் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு த்ரஸ்டர் கொடுத்துருப்பாங்க. த்ரெஷர்னா ஒரு 5 த்ரெஷர் கொடுப்பாங்க. நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு கப்பல் ஓட்டிட்டு வரோம்னா ஒரு கொக்கி போடுவோம் இல்லைங்களா, கப்பல் அந்த கரைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கொக்கி போட்டு அதை நிறுத்தி வைப்போம். ஸோ அந்த மாதிரி அதை பறந்துகிட்டே இருக்கும்போது அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு லாக் இருக்கும். ஸோ இந்த 5 இதுவும் சேர்த்து அந்த ராக்கெட்டுடைய 5 த்ரெஷரும் சேர்த்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸில் லாக் பண்ணிடுச்சுன்னா ஒரு இடத்துல டிவைஸ் லாக் ஆகிடும். ஸோ அப்போ இருக்கும்போது இந்த ராக்கெட்லேருந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ்க்குள்ளே ட்ராவல் பண்ணிக்கலாம். மீன்ஸ் என்னன்னா நடந்து உள்ளே போய்க்கிறது அந்த மாதிரி வந்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மெயினாக இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆக வேண்டியது என்னென்னா அந்த த்ரஸ்டர் தான். ஸோ அந்த த்ரஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரம் 19 மணி நேரம் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஒவ்வொன்றா ஃபெயிலியர் ஆகுது. அப்போ அந்த பட்சத்தில் எப்படி இருக்கும், பூமியிலேருந்து அதை லான்ச் பண்ணவங்களுக்கும் எப்படி இருக்கும், அந்த ராக்கெட்டுக்குள்ளே 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு பயத்தோட கிட்டத்தட்ட அவங்க அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அந்த இடத்த போய் லாக் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 4 த்ரஸ்டர் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஒரே ஒரு த்ரஸ்டர் மட்டும் தான் இருக்குது. அந்த ஒரு த்ரஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படியோ ஒரு இடத்துல லாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு மூவ் பண்ணிட்டு அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது, 9 நாள் இங்கேவா இருக்க முடியும், ஸோ ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கீழே சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க. யாருன்னா போயிங்ன்ற ப்ரைவேட் கம்பெனி வந்து நீங்கள் மேலே போன உடனே என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான அந்த ஸ்பேஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த ஜாக்கெட்ஸு அந்த இடத்துக்கு நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், நீங்கள் வீடியோவில் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பேஸில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த மூஞ்சிக்கு மாஸ்க், அந்த ஹெல்மெட்டு, இந்த உடம்புக்கெல்லாம் போட்டு அந்த ஜாக்கெட்லாம் போட்டு அந்த அப்படியே பறந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் போட்டு இறங்கலான்னு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்லேருந்து ஒரு சில ஃபெயிலியர்ஸ் ஆகுது. இப்போ லைக் என்னன்னா, இப்போ அந்த இடத்துல காற்று இல்லை அப்படின்றனால நம்ம ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். அப்போ அந்த சிலிண்டர் கேஸ்லேருந்து ஹீலியம் லீக் ஆகுது. ஸோ அந்த ஃப்ளைட்லேருந்தும் லீக் ஆகுது, அந்த ராக்கெட்லேருந்தும் லீக் ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஹெல்மெட்டில் மாட்டும் போது அந்த ஹீலியம் கேஸ் லீக் ஆகுது, ஆக்சிஜன் இல்லாமல் போகுது. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் அவங்க அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு வெளியே வந்துட்ட அப்புறமா இது ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இப்போ அவங்களால அங்கே சுவாசிக்கவும் முடியல, அங்கே மிதந்துட்டே இருக்காங்க. அந்த மிதந்துட்டு இருக்கும்போது அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயும் போக முடியல. ஸோ பூமிக்கு மேலே இன்டர்நேஷனல் ஸ்பேஸுக்கு சென்டரில் ஒரு இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்காங்க 2 பேர் அப்படின்னா அவங்களுடைய மனசு வந்து எப்படி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு கேர்லெஸ்ஸான டிவைஸை போயிங் கம்பெனி வந்து ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இவங்களுடைய மைண்ட் செட் என்ன தெரியுமா, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நம்ம இந்த மாதிரி ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு ஃப்ளைட்டில் டெல்லிக்கோ மும்பைக்கோ பக்கத்தில் அமெரிக்காவுக்கு ஜப்பானுக்கு இது மாதிரிலாம் நிறைய இடத்துக்கு ஃப்ளைட்டில் நம்ம போயிட்டு வரோமோ அதே மாதிரி ஸ்பேஸுக்கும் போயிட்டு வர அளவுக்கு நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணி சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த 9 days டூரை வந்து அவங்க பிளான் பண்ணாங்க. பட் இந்த 9 daysல ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்கல. போய் சேர்றதுக்குள்ளே 2-3 பிரச்சனை. அங்கே போய் சேர்ந்துட்டப்போ இப்போ டோட்டலாக பிரச்சனை மொத்தமாக கொலாஜ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க எப்படி வர போகிறாங்க அப்படின்றது தெரியல. ரஷ்யா இதுக்கு சப்போர்ட் பண்ணுமா தெரியல, அமெரிக்கா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு ஃபஸ்ட்டே சொன்னாங்க ஒரு அவர் இருக்கணும், ஸோ இதை எடுத்தோடனே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா எவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க, அப்போ கூட அவங்க கேட்க கிடையாது. ஸோ இப்போ இவங்களுடைய மாஸ்டர் பிளான் என்னென்னா, இவங்க ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 9 daysல அங்கே போயிட்டு அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு 9 days ஸ்டே பண்ணி அந்த பூமிக்கு மேலே மிதந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் நீங்கள் வந்து யார் வேணாலும், இப்போ நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் யார் பார்த்தாலும் சரி, நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்தால் மட்டும் போதும், இத்தனை டாலர் கட்டிட்டு நீங்கள் அந்த ராக்கெட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை போயிட்டு டச் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் மிதந்துட்டு திருப்பி அந்த ராக்கெட்டில் வந்து வெளியே வந்துடலாம். ஒரு டூர் மாதிரி பிளான் பண்ணலாம்.
ஒரு வெக்கேஷன் மாதிரி நம்ம லீவில் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரைவேட் கம்பெனி போயிங் அப்படின்றத பிளான் பண்ணாங்க. பட் அவங்க பிளான் பண்ணதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அங்கே 2 உயிர் மாட்டினுக்குது. இது எவ்வளோ கேர்லெஸ் ஆனது, இது கவர்மெண்ட் என்ன ஆன்சர் பண்ண போகுது அப்படின்றது தெரியல. ஸோ அவங்களுடைய கேர்லெஸ்னஸாக நாசா வந்து கரெக்டாக அவங்கள வந்து ட்ரைன் பண்ணல, ஒரு அப்ரூவல் பண்ணி கரெக்டாக அனுப்பல அப்படின்றதா தெரியல. பட் நமக்கு இந்திய பெண்மணிகள் பார்த்தீங்க அப்படின்னா கல்பனா சாவ்லாக்கு அப்புறமா ஒரு தைரியமான பெண். அவங்க என்னதான் அமெரிக்கன் சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இந்தியா வம்சா வழின்றாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து போன ஒரு பெண்மணி தான் அந்த சுனிதா வில்லியம்சன் அப்படின்றவங்க. அப்படி இருக்கிற ஒரு பெண்மணியை இப்போ நம்ம இழக்க போகிறோமா, இல்லை அவங்க வருவாங்களா அப்படின்றது கொஷின் மார்க்காக இருக்குது. இந்த பட்சத்தில் வந்து நாசா வந்து போயிங்க்கு கொஷின் மார்க் எழுதியிருக்கு. எப்படின்னா நீங்கள் 9 டேஸில் கூட்டு வரேன்னு சொன்னீங்களா, 9 டேஸில் வருவாங்களா மாட்டாங்களா, இப்போ அங்கே ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. என்ன அங்கே இருக்கிற கண்டிஷன்னா இவங்க ஒரு ஃபெயிலியரில் 2 ஃபெயிலியரில் சார் ஹீலியம் வந்து கொஞ்சம் லீக் ஆகுது, த்ரஸ்டர்ஸ் வந்து அங்கே லாக் ஆகிருக்கு ஒன்று, அதுவும் இப்போ கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் ரிலீஃப் ஆக போகுது. அது ரிலீஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ்க்குள்ளேயே தான் இருக்கணும், அந்த ராக்கெட்டுக்குள்ளே திரும்பி உள்ளே வர முடியாது. அப்படி வர முடியலன்னா அவங்க எப்படி திரும்பி பூமிக்கு வருவாங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே இருக்குது. அது வேற இல்லாமல் அவங்க வந்து அந்த ஸ்பேஸில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை எப்படி அந்த ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே கொண்டு போகிறது அப்படின்றது எதுவுமே தெரியல. நாங்கள் பிளாங்காக இருக்கோம், எங்களுக்கு ஒரு 20 டேஸ் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிங் அந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 30 நாள் அவங்க அந்த ஸ்பேஸுக்குள்ளே மிதந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அப்படி மிதந்துக்கிட்டு இருந்தால் என்ன அவங்களுடைய லைஃப், அந்த வாழ்வாதாரம்ன்றது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சுப்பாங்க. நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா எவ்வளோ பயப்படுவோம். அதுவும் வேற இல்லாமல் ஒரு 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 மாதிரியா இருக்காதுங்களா, எப்படி இவங்களை நம்பி வந்தோம், இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை 2 தடவை ஃபெயிலியர்ல நிறைய டைம் ஃபெயிலியர் இருக்கு. அவங்களுக்கு அப்பவே ஒரு மாதிரி இருந்திருக்கு, அதை நம்பி வந்தாங்க, அந்த மாதிரி மாட்டி விட்டுருக்குறாங்க இப்போ அந்த போயிங் கம்பெனின்றவங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 95% பார்த்தீங்கன்னா போயிங் கம்பெனியோட ஃப்ளைட்டை தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த ராக்கெட்டில் சில அந்த டிவைஸ் எல்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணாமல் லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற டிவைஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியாக்கள் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கு. ஸோ இது கன்ஃபார்மான ஒரு ரீசன் என்ன அப்படின்றது போயிங் கம்பெனியோட ப்ரைவேட் கம்பெனியோட ஓனர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்னால் மட்டும்தான் தெரியும். பட் இதெல்லாம் செகண்டரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க நாசா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 பேர் நம்ம நாட்டுக்கு வரணும், அதாவது பூமிக்கு வரணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு போயிங் என்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு கொடுத்துருக்கிற பெரிய டாஸ்க் நாசா. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த போயிங் ப்ரைவேட் கம்பெனி வந்து ஃபர்தராக ஃப்ளைட் ரன் பண்ணுறது கரெக்டாக தப்பான்றதும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா பயப்படாமல் போங்க. இவங்க வந்து பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்குமே ஃப்ளைட்டில் போகிறது கூட பயமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கம்பெனி இதெல்லாம் போனோம் அப்படின்னா எந்த டிவைஸ் எந்த நேரத்தில் பிடிங்கின்னு வந்துடும்ன்றது சொல்லவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் இருக்குங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸில் மாட்டின்னு இருக்க அந்த 2 பேருடைய நிலைமை. ஸோ ஃபர்தராக இதை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ அன்டில் டாடா பாய், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.